மேடம் உள்ள போங்க மேடம். மேடம் தயவு செய்து உள்ள போங்க மேடம். தயவு செய்து உள்ள போங்க. நர்ஸ் மேடம் இங்கே வா மேடம். உள்ள போங்க மேடம். மேடம் உள்ள போங்க. என்னது வெளிய வந்துங்க. உள்ள வாங்க. அழாதீங்க. கேளுங்க மேடம். வாங்க. கேளுங்க மேடம். உள்ள வாங்க. கேளுங்க கேளுங்க. மேடம் சொல்றது கேளுங்க. உள்ள வாங்க. மேடம் விஜி 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 உன்ன ஆகல விஜி. விஜி சொன்னா கேளு விஜி. உன்ன ஆகல விஜி. விஜி நான் பாலு விஜி. விஜி சொன்னா கேளு விஜி. விஜி ஏமா ஆகல விஜி. உங்க ஹஸ்பண்ட் மா அவரு. வேணா விஜி. விஜி விஜி சொன்னா கேளு விஜி. இல்ல விஜி உன்ன ஆகல விஜி. விஜி விஜி ஏமா அடிக்காதமா உங்க ஹஸ்பண்ட் மா அவரு. என்னம்மா இது? சொன்னா கேளு விஜி. உன்ன ஆகல விஜி. விஜி 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 அந்த இருக்கல விஜி. விஜி உன்ன ஆகல விஜி. விஜி விஜி ஆகல. புடிச்சுக்கோங்க. உன்ன ஆகல. உன்ன ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்திருக்கேன். நல்லா தூங்குவாங்க. வாட் பாய்ஸ் உள்ள கொண்டு போங்க. கேர்ஃபுல். தூக்கு.
விஜயலட்சுமிய இனி நீங்க எல்லாரும் எப்படி பாத்துக்கணும்னு நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதால 3rd ஃப்ளோர்ல இருக்கிற இந்த ஹாலுக்கு உங்களை எல்லாம் வர சொன்னேன். விஜயலட்சுமி இனிமே எப்பவும் ஒரு பயந்த மனநிலைமையில தான் இருப்பாங்க. அவங்களால சராசரியான ஒரு பொண்ணா இனிமே எப்பவும் போல நடந்துக்க முடியாது. திடீர்னு அந்த சம்பவத்தை நினைச்சு பாப்பாங்க, அழுவாங்க, கத்துவாங்க. ஏன் சமயத்துல கையில ஏதாவது கிடைச்சா அத வச்சு அடிக்க கூட செய்வாங்க. இப்படி எல்லாம் அவங்க பிஹேவ் பண்றதால நீங்க எல்லாரும் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும்னோ இல்ல அவங்களை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னோ நினைச்சிடாதீங்க. இது வெறும் மன அழுத்தம் மட்டும்தான், மென்டல் டிசார்டர் இல்ல. டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவங்களுக்கு பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னென்ன செய்யணும்னு எல்லாம் நான் சொல்லிடுறேன். ஆனா இப்ப உங்க எல்லாரையும் நான் உட்கார வச்சு சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு தேவையான மென்டல் ட்ரீட்மெண்ட் பத்தி தான். உலகத்துல இருக்கிற மொத்த பெண்கள்ல விஜய் மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. இத நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. டாக்டர், நாங்க விஜய்க்காக எந்த கஷ்டத்தையுமே தாங்கிக்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு அவ நல்லா ஆகணும், பழையபடி இருக்கணும். அததான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் விஜய் எப்படியெல்லாம் நடந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் எப்படியெல்லாம் அவளை சரி பண்ணி சகஜ நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இனிமே எப்பவுமே அவங்க ஒரு குழப்பமான மனநிலைமையில தான் இருப்பாங்க. தான் அழுக்காயிட்டோமோங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அத எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம அடிக்கடி முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் மணிக்கணக்கா அப்படியே செவத்த வெறிச்சு பார்த்துட்டு கூட இருப்பாங்க. அப்புறம் இந்த கற்பழிப்புக்கு தான் காரணம்னு சொல்லி அழுவாங்க. தூங்காம விடிய அவங்க முழிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். இப்ப நான் சொன்னதெல்லாமே விஜய் செஞ்சிருவாளேன்னு யாரும் பயந்துடாதீங்க. இதுல எது வேணாலும் நடக்கலாம், இல்ல எல்லாமே கூட விட்டும் நடக்கலாம். என்ன நடக்கும்னு மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நடந்தா நமக்கும் அதிர்ச்சியா இருக்காது. பாசிட்டிவா நீங்க எல்லாரும் ரியாக்ட் பண்ணலாம்ல, அதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றது புரியுதா சார்? நல்லா புரியுது டாக்டர். எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்து சொல்றீங்க. தேங்க்யூ டாக்டர். இன்னும் சில விஷயங்கள் கூட இருக்கு, அதையும் உங்களுக்கு சொல்லணும். எக்காரணத்தை கொண்டும் விஜய குறை சொல்ற மாதிரி தயவு செஞ்சு எதையும் பேசிடாதீங்க. முடிஞ்சா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆறுதலா பாசிட்டிவா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அப்ப பேசுறப்ப கூட அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து பேசுங்க. அதே மாதிரி அவங்கள ஒருவேளை பிசிக்கலா தொட்டு ஆறுதல் படுத்த நினைச்சா அவங்களோட பெர்மிஷனோட உன் கைய குடுமான்னு கேட்டு அப்படியே அவங்க கைய உள்ளங்கையில வச்சு ஆறுதல் படுத்துங்க. ஓகேயா? அப்புறம் அவங்க இந்த மோசமான மனநிலையில இருந்து உடனே வெளியே வரணும்னு யாரும் ட்ரை பண்ணி அவசரப்படுத்திடாதீங்க, சரியா? இப்போ விஜயோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, ஒரு குழந்தைய நாய் விரட்டி கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ரொம்ப நாளானாலும் அந்த குழந்தைக்கு அந்த சம்பவத்தை மறக்க முடியாது, ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அத நினைச்சு பயந்து அழும் இல்லையா, ரியாக்ட் பண்ணுமே. அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இப்போ விஜய் இருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாருடைய அன்பும் அரவணைப்பும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஜய் சீக்கிரமே சகஜ நிலைமைக்கு வந்துருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், விஜய்க்கு அந்த சம்பவம் நடந்தப்போ அவங்க பார்த்த பொருள், அந்த நேரத்துல இருந்த கிளைமேட், மழை, இடி, மின்னல், இதையெல்லாம் திரும்பவும் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு கூடுதலான கவனம் எல்லாருமே கொடுக்கணும். That's all. நில்லுப்பா, இந்த விஜயலட்சுமி பேஷண்ட் இருக்குல்ல? விஜயலட்சுமியா? ஆமா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் கேஸ் நம்ம டாக்டர் கூட காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு என்ன?
இல்ல அது ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல, ரேப் கேஸ். 4-5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. யோ ரேப் கேஸா? என்ன ஆமா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையதான்ப்பா சொல்றேன். ரோசி ஒண்ணு இல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பொண்ணு குத்து உயிரும் கொலை உயிருமா அட்மிட் ஆச்சுல, அது விபத்து கேஸ் இல்லடி. யாரோ 4 பேர் அதை கெடுத்துட்டாங்களாம். ஐயோ, என்னடி சொல்ற? பாவண்டி அந்த பொண்ணு ரொம்ப ரத்தம் போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படியா? அப்ப அது ஆக்சிடென்ட் கேஸ் இல்லையா? கர்ப்பழிப்பு கேஸா? ஆமா. நமக்கு எதுக்கடி இந்த வம்பு? டேய் மாமா, என்னடா புதுசா ஒரு பொண்ணு வந்ததுல? யாரு? அதான்டா அந்த ஆக்சிடென்ட் கேஸ். ஆமா, அவங்களுக்கு என்ன? அது ஆக்சிடென்ட் கேஸ் இல்லடா, அப்புறம் ரேப் கேஸ்டா. ரேப் கேஸா? ஆமாடா, 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. 4 பேரா? ஆமாடா. என்னடா சொல்ற? தயவு செஞ்சு இந்த விஷயத்த உனக்குள்ளேயே வச்சுக்க, வெளியே யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதடா. வெளியே தெரிஞ்சுனா பிரச்சனை ஆயிரும், ஜாக்கிரதை. சரி. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதா? யாருக்கிட்டையும் சொல்லணும், எனக்கு தூக்கம் வராதே. பாத்துக்கலாம். ஹலோ, சொல்லு முனியப்பா, ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? இருக்கு மேடம், ஒரு பெரிய கேஸ், கொஞ்சம் லம்பா கவனிங்க மேடம். முதல்ல விஷயத்த சொல்லு. ஒரு பொண்ணை கேங்கே சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. வெளியே தெரியாமல் மறைக்க பார்க்குறாங்க மேடம். ஓகே ஓகே, என்னோட டீம் அங்க வருவாங்க இப்போ. மேடம், என்ன கவனிங்க மேடம். உனக்கு வர வேண்டியது கண்டிப்பா வந்து சேரும்பா. டிரைவர் போலாம். ஹலோ, யார் நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, we are from media. உங்க சீஃப் டாக்டர் நாங்க பார்க்கணும். சீஃப் டாக்டர்ல பார்க்க முடியாது. ஹலோ, நாங்க பிரஸ். சீஃப் டாக்டர் வர சொல்லுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கெல்லாம் யாரு? இங்க பிரஸ் மீட் ஒன்று நாங்க அரேஞ்ச் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க? சார், 2 நாளைக்கு முன்னாடி திருமலை சைடுல ஒரு பொண்ணு ஒரு கேங்க ரேப் பண்ணிருக்கு. அதுவும் ஹஸ்பண்ட் முன்னாடியே. அந்த 2 பேரும் உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. எங்களுக்கு அவங்க டீடைல்ஸ் வேணும். இப்படி எல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? நோ சார், நியூஸ் கரெக்ட் தானே? நியூஸ் கரெக்ட் தான், பட் அதை பத்தி எந்த டீடைல்ஸும் கேட்காதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, நியூஸ்ல சம்பந்தப்பட்டவங்க அதை விரும்பல. குடும்ப கௌரவம் பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணோட உயிருக்கே ஆபத்துங்கிறதுனால டீடைல் தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே சார், சார் நில்லுங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு கலாட்டா பண்றீங்க? போங்க. சார், நீங்க தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? எப்படி சார் அப்படி ஒரு கொடுமையை தாங்கிக்கிட்டீங்க? ப்ளீஸ் அவரை விடுங்க. அவர் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? சார், அந்த பொண்ணோட ஹஸ்பண்டான்னு கேட்டேன். அதுல இல்ல சார் கஷ்டப்படுறதுக்கு இருக்கு. எல்லாரும் மைக்க ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க. கேமரா நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் பேசலாமா? இந்த நியூஸ் உங்களுக்கு இல்ல, என் பொண்டாட்டிய ரேப் பண்ணனுங்க பாத்தீங்களா, அவனுங்களுக்கு. டேய் நாய்ங்களா, உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிப்பேன். உங்களை கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தனையும் துடிக்க துடிக்க வெறிநாயை அடிச்சு கொள்ற மாதிரி கொல்லுவேண்டா. இத நியூஸா போடுங்க. என்ன நேயர்களே, பாலசுப்ரமணியம் போல உங்களுக்கும் கோவம் வருதா? வாங்க நம்ம விசாரணை தொடரும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் காவேரி டூரிங் டாக்கீஸ். இந்த திரையரங்கு மூடி பல வருஷங்கள் ஆயிடுச்சு.
இப்ப இந்த இடம் காலையில மெக்கானிக் ஷெட்டாவும் சாயந்தரத்துக்கு மேல ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியாவும் மாறிடுச்சு. இந்த இடத்தை தான் விஜயலட்சுமியை கெடுத்த அந்த 5 பேரும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இங்க அந்த கொடூரமான சம்பவம் முடியல, இங்க இருந்துதான் ஆரம்பமாச்சு. இதோ இந்த இடத்துலதான், இந்த லாரிகளுக்கு அடியில தான் விஜயலட்சுமி தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. இந்த லாரிய சுத்தி சுத்தி தான் விஜய் அந்த 5 பேரும் தேடி இருக்காங்க. இதோ இந்த இடத்துல தான் விஜயோட கணவருக்கும் அந்த 5 ரேபிஸ்டுகளுக்கும் கைகலப்பு நடந்திருக்கு. இதோ இந்த இடத்துல தான் அந்த 24 வயது விஜய்ங்கிற விஜயலட்சுமிய 5 பேரும் கொடூரமான முறையில கற்பழிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நிக்கும் போது இன்னும் அந்த பொண்ணோட கதறல் சத்தம் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குங்க. இது போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நம் நாட்டில் அடுத்தடுத்து நடந்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை நம்முடன் கலந்துரையாட வந்திருக்கும் திரு இதயச்சந்திரன், திருமதி கல்யாணி, திரு குமார் அவர்களிடம் கேட்போம். தண்டனை எல்லாம் கொடுத்தா மாறாதுங்க. ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்க மேல ஒரு மரியாதை வரணும். அந்த காலத்துல இருந்து தான் தண்டனை இருக்கு. எவன் மாறுறான்? 4 நாளைக்கு இத பத்தி பேசுவீங்க, நாளைக்கு மந்திரி ஊழல் பண்ணா அதை பத்தி பேசுவீங்க. போங்க வேலையை பாத்துங்க. பொம்பளைங்க கண்ட நேரத்துல சுத்தினா இப்படிதான் ஆகும். நேரத்தோட வீட்டுக்கு போகணும். மேடம் வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு மேடம், வீட்டுல திட்டுவாங்க, நான் கிளம்புறேன். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாடு எங்க போய்கிட்டு இருக்கே தெரியலங்க. ஒரு காலத்துல கலாச்சாரத்துக்கு பேர் போய்கிட்டு இருந்த நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கற்பழிப்பின் தலைநகரம்னு உலகமே கேவலம் பேசுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏம்பா, எங்க பார்த்தாலும் இந்த பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை நம்மளால தாங்கிக்க முடியலையா? இப்படி பண்றவங்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு துண்டு துண்டா வெட்டி போடும். ஆமாயா. ஏமா பேப்பரை பாத்தியா? ரொம்ப அக்கிரமம். நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த பொண்ணை போய் இந்த மாதிரி பண்ணிட்டான். என்னடா நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு மனசு கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. செத்து போன தாத்தா பாட்டியில ஆரம்பிச்சு யாராவது ஏதாவது பெரிய பாவம் படி இருப்பாங்களோன்னு தோணுதுங்க. பொடி பைத்தியக்காரி, பாவம் புண்ணியம் எல்லாம் இந்த விஷயத்துக்கு பொருந்தாது. நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பயப்படாம சில ஆண்கள் எந்த கெடுதலும் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. மோசமான சுதந்திரம் இருக்கிறதுனால தான் விஜய்க்கு நடந்த கொடுமைக்கு பின்னால இருக்கிற உண்மை. வெள்ளைக்காரங்க கொடுத்த சுதந்திரத்தை நம்ம தெருப்பொறுக்கிங்க நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம தலைவருங்க நல்லது மட்டுமே சொல்லிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. நல்லது நல்லா அடிச்சு சொல்லிருக்கணும். சாந்தமா சந்தோஷமா பார்த்த உங்களை இப்படி நீங்க கோவமா பேசுறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. விஜய்க்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை நடக்கணும்? இந்த கேள்வியை எனக்கு நானே கேட்க கேட்க எனக்கு இதெல்லாம் தோணுது. என்னங்க, அந்த பக்கத்து விட்டு நாட்டிக்காரு கனக சபா வந்துட்டு இருக்காரு. வேற ஏதாவது பேசுங்க. ராகவன் சார், என்னம்மா நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லா சேனல்ல வருதா? வருது. ஒண்ணுல ஸ்கைஃபை சேனல்ல ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எங்க ஆத்துல மட்டும் பவர் கட் ஆயிடுச்சு. அது என்ன, உங்க ஆத்துல மட்டும் பவர் கட் ஆகுது? எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலையோ? சார் நீங்க எப்பவுமே தமாஸ் தான் சார். ஒண்ணுல ஸ்கைஃபை சேனல்ல உங்க பையன் பாலு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் சார். அட என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உடனே டிவி ஆன் பண்ணி பாருங்க.
ஆமாங்க, நான் தான் விஜயோட ஹஸ்பண்ட். இப்ப என்ன செய்ய போறீங்க? தேடி கண்டுபிடிப்பேன். உங்களை கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தனையும் துடிக்க துடிக்க வெறிநாயை அடிச்சு கொள்ற மாதிரி கொல்லுவேண்டா.